ஹிட்லர் மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டைரக்ட் பண்ணது வந்து தனசேகரன். ஆக்டர் வந்து கௌதம் வாசுதேவ மேனன். இதில் ஹீரோ நடித்தது வந்து விஜய் ஆண்டனி. தமிழ் ஆடுகள் நரேனு, ரியாஸ்மன், சன்ராஜ், விவேக் பிரசன்னா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹிட்லர் பற்றி எல்லாத்தோட கதையோட காம்பினேஷனாக கொண்டு வந்து ஒரு கதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது என்னென்ன கதையோட காம்பினேஷன் வருது அப்படின்னு பார்க்கணும்னா, 1993 காலகட்டத்தில் எடுத்துக்கூட ஜென்டில்மேனோட கதையோட கொஞ்சம் கான்செப்டையும், அஜித் நடிச்சக்கூடிய அந்த சிட்டிசன் படத்தோடைய அந்த அத்திப்பட்டி கேரக்டரோட கொஞ்சம் கதையோட மிக்சிங்கு, மூணாவது வந்து சலீம் படத்தோட கொஞ்சம் கதையோட மிக்சிங்கு, அதுக்கப்புறம் அந்த விஷால் ஒரு மூவி நடிச்சிருக்கிற அப்படி அந்த ஒரு மூவியும், அதே மாதிரி ரீமேக்கான தெலுங்கு இதில் வந்து தேஜா ரவி நடிச்சக்கூடிய ஒரு மூவி, அதோட கான்செப்ட் எல்லாம் வருது. அந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு இவங்க ஒரு மூவியை வந்து கிரியேட் பண்ணி ஹிட்லர்னு பேர் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த படத்தில் ட்ராபேக் அப்படின்னா எமோஷனலாக வந்து கிரியேட் பண்ண முடியலைங்க. எந்த இடத்துல வந்து எமோஷனலாக வந்து ஆகிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனுக்குண்டான அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து இதில் வந்து கொடுக்கலின்னே சொல்லலாம். அந்த வில்லனாச்சும் அந்த வில்லன் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி ஸ்ட்ராங்கான அந்த ஒர்க் கொடுக்கலின்னே சொல்லலாம். அவங்களுக்குண்டான கேரக்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்திருக்கலான்னே சொல்லலாம். சும்மா டம்மி பீஸ் மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. கன்டினியூட்டியாக கரெக்டாக ஃபார்ம் பண்ணலின்னே சொல்லலாம். இந்த ட்ரெஸ் கூட ஆகட்டும், ஒரு போயிட்டு வரும்போது அதே ட்ரெஸ்ஸோட தான் வரணும். ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து சேஞ்சஸ் ஆகி வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ராபேக்காக இருக்குது. சரி, இந்த மூவி என்ன கதை? ஒரு சைடு வந்து ஒரு அரசியலுக்கு இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த சைடு மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை. ஆனால் பட் இப்போ ஓட்டு எலெக்ஷன் வருது. பட் இவன் செய்யாததுனால இவன் தோக்குற மாதிரி கண்டிஷன் இருக்கிறான். அதனால் வந்து தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் சேர்ந்து ஒரு பணமாக்கி ஒரு 4-5 ஆளுகளுக்கு கொடுத்து பட்டுவாடா பண்ண சொல்கிறான். அப்படி அந்த பட்டுப்பாடா பண்ண ஆளுகளாக வந்து யாரோ ஒருத்தர் சுட்டு போட்டு அந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் ஹீரோ வந்து காட்டுற அப்படி ஹீரோ வந்து திடீர்னு வந்த உடனே ஒரு ரூமை பார்த்துட்டு மச்சான்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகிறது. ஆனால் அவன் வந்து ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது இவர் வந்து அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயத்தில் உள்ள வர மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வைக்கிறாங்க. இது என்ன கான்செப்ட் இல்லை. சரி, என்ட்ரி ஆகி இருந்துட்டு 1 மந்த் வேலை தேடுறேன்னு சொல்லி தங்குற அப்படி. அதே மாதிரி வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைக்கிற சமயத்தில் தான் ஹீரோவும் காதலிச்சுட்டு வர மாதிரி காட்டி வைக்கிறாங்க. இதில் பணம் பட்டுவாடா பண்ணது ஒரு போலீஸ் அதிகாரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவர் வந்து நமக்கு துப்பறி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பக்கம் அது இறந்ததுக்கு என்னென்ன அவங்க வீட்லேயே வந்து இறந்தவங்க எல்லாம் யாரும் அவங்க வீட்டுக்காக போய் விசாரிக்கும் போது எல்லாமே அரசியல்வாதி லிங்க் தான் ஆகுது. அப்புறம் அந்த அரசியல்வாதி லிங்க் உங்களுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து கேட்கும்போது அந்த அரசியல்வாதி கேட்கும்போது நாங்கள் பட்டுவாடா பண்ணுற கொடுத்தவனா, அதனால் வந்து பட்டுவாடா பண்ணுற போன ஆள் அவனை சுட்டு போட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் அவனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்க தான் போகிறீங்க. அப்படியே சேர்ந்து என்னோட பணத்தையும் சேர்ந்து கண்டுபிடிங்க, எவங்கிட்ட இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்ஸை போட்டு அவங்க மேலே திணிக்கிறாங்க. சரி, 2 கிட்டாவா போய் மறுபடியும் இதுலேயுமே கண்டுபிடிக்கலான்ட்டு போகும்போது இதே மாதிரி பட்டுவாடா பண்ணுற போகிறாங்க. அதுலேயும் இறந்துற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதனால் போலீஸுக்கு ஹெல்ப் கூப்பிட்றாங்க. இந்த ரவுடிகள்லாம் சேர்ந்து எப்படி தான் பட்டுவாடா பண்ணும்போது தூக்குறாங்க. நீங்கள் வந்து சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி வச்சுங்க. இதுக்கு மேலே பட்டுவாடா பண்ணும்போது அவனை நீங்கள் கையும் காலமாக பிடிச்ச மாதிரியுமா வச்சு எங்களுக்கு பணம் வந்து சிக்கிற மாதிரிமாச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு போலீஸ் ஒத்து அவனுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த ரவுடி வந்து இந்த ஹீரோவை பார்த்துறான். ஒருத்தன் பார்த்து அது இவனை கை காட்டிடுறான். அப்புறம் இவனை வச்சு ஃபாலோ பண்ணும்போது இவன் அந்த ட்ராக்ல எல்லாம் எங்கெங்கே போனான்னு பார்க்கும்போது எல்லா அந்த ரவுடி கொண்ட இடத்துலையுமே அந்த நிதி இருக்கிற இடத்துலையுமே எல்லாமே வந்து இவன் ஹீரோவை தான் வந்து மென்ஷன் ஆகுது. அந்த ஹீரோ கையில் கள்ள துப்பாக்கி இருக்கிற மாதிரி அது ஷூட் பண்ண குண்டு புல்லட் எல்லாம் வைக்கும்போது அந்த கள்ள துப்பாக்கின்னு தெரியுது. அந்த கள்ள துப்பாக்கி இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் தான் இவனை அரெஸ்ட் பண்ண முடியும், எந்த ஒரு ஆதாரம் இல்லையே, இதை வச்சு வெளியே வரும்போது கை வீசிட்டு தானே வரான் அப்படின்னு சொல்லி இவனை மேலே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நல்லா பார்க்கும்போது என்னென்ன பட்டுவாடா பண்ண போகும்போதெல்லாம் அந்த ஆள் வந்து ஷூட் பண்ணி பணம் வந்து எடுக்கிறதெல்லாம் வேற ஆளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வேற ஆளெல்லாம் வந்து அவங்க ஃபேஸையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா கூட்டுக்களவாணியும் தெரியுது. அத்தனை பேர், இது ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இல்லை, இது இருக்க மாட்டேங்குது, ஒரு 230 பேர் இருக்க மாட்டேங்குது, எல்லாம் சேர்ந்து கூட்டுக்களவாணி அந்த திருடுறாங்க. இவனுக்கும் அந்த ஹீரோவுக்கு என்ன சம்பந்தம், ஏன் எல்லாம் இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. போலீஸ் வந்து அடுத்த கட்டமாக என்ன வருது, ஹீரோயின் டீமும் எல்லாம் சொல்லி வச்சிடறாங்க. போலீஸ் வந்து இவன் எல்லாம் வந்து தப்பு பண்ணுறவன், இவன் வந்து எல்லாம் அவனுக்கும் உங்கள் அப்பா சாவுக்கு ஏதோ லிங்க் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்ல அப்போ தான் தெரியும் எங்கள் அப்பா வந்து எல்லாம் ஆக்சிடென்ட் இதை இறந்துன்னு வச்சா அவன் ஷூட் பண்ணி இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினுக்கு அப்போ தான் தெரியும். சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டீப்பாக போகிறாங்க இந்த கதையில். ஹீரோயின் கிட்டே உண்மை சொல்லி அவனை பிடிச்சி உண்மை வாங்கு, அவன் என்ன ஆள் எதுக்குன்னு சொல்லி உண்மை வாங்கு, உன்னால தான் முட்டு முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புஷ் பண்ணி வர அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே போய் ஹீரோவை வந்து நல்லா குடிக்க வச்சு உண்மை வாங்கலான்னு போகும்போது அந்த டைம்ல எதிர்வாதகரமாக வில்லனோட ஆளுகளை என்ட்ரியாவ ஹீரோ வந்து அவனெல்லாம் அடிச்சு போட, ஆனால் இருந்தாலும் போலீஸ் வந்து என்ட்ரியாகி ஹீரோவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஹீரோவை பிடிச்சிட்டு போனோடனே வில்லனுக்கு இன்னொன்று வாங்க இந்த ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் கடத்தி கொண்டு வச்சு போலீஸ் ஸ்டேஷனை ஃபோன் பண்ணி நீ அவனை விட்டாத்தா இவளை ஷூட் பண்ணிடுவேன், நீங்கள் கொண்டு வந்து விடுங்க, இவளை விட்டுற அப்படின்னு சொல்லும்போது
ஹீரோவும் வந்து அதுக்கு ஒத்துக்கிற அப்படி போலீஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த வில்லங்கிட்ட கொண்டு போய் அந்த ஹீரோவை பிடிச்சிட்டு அந்த ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தார் அப்படி. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த வில்லன் நிலையில சண்டை போட்டு அந்த சூட் பண்ண சத்தமெல்லாம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்லா போலீஸ் கீழே இருக்கிற போலீஸ்கள்லாம் வந்து அங்கே மேலே போய் ரவுண்ட் பண்ணிட்டு அந்த வில்லன்களை எல்லாத்தையும் சூட் பண்ணிட்டே போகிறாங்க. ஹீரோ வந்து வில்லனோட கையால் வந்து அடி அடிச்சு ஹீரோவோட அந்த கள்ளத்துப்பை கீழ் விழுகிற மாதிரி பண்ணி தப்பிச்சு வர்ற மாதிரி போவேன். அவன் வந்து அந்த கள்ளத்துக்கு வந்து ஹீரோவை பார்த்து சொல்லான்னு ஷூட் பண்ணிட்டேன். அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினச்சி குமிஞ்சு ஓட அந்த புல்லட் போய் கரெக்டாக அந்த போலீஸ் எவன் கண்டுபிடிக்கிற அதிகாரிகள் அவன் மேலே வந்து ஷோல்டரை வந்து ஷூட் பண்ணிட்டேன். அந்த போலீஸ் கையில் இருக்கிற சூட்டு தள்ள அந்த வில்லன் கூட இருக்கிறவன் அங்கேயே டெத் ஆகிடுற அப்படி. இவன் மயங்கி வந்துடுற அப்படி. அந்த சமயத்தில் வந்து என் ஹீரோ என்ன ஓடிடுறான், ஏற்கனவே ஒரு பாக்ஸ் ஏதோ மிச்சம் மீதி இருக்கு பணத்தை அதையும் தூக்கிட்டு லவுட்டிட்டு ஓடிடுற அப்படி. அந்த வில்லன் இதில் வந்து ஏற்கனவே கேஸ் எல்லாம் ஃபைலாக இருக்குது. இவன் கொள்ளையடிச்சது நிதி அடிச்சது எல்லா ஃபைலும் அவன் மேலே இருக்குது. எல்லாமே பிரச்சனை இஷ்யூ ஆகுறதுனால இது எலெக்ஷனையும் தோற்றும் போயிடுறான். ஸோ அவனால் எதுவும் பண்ண முடியல. அந்த சமயத்தில் அந்த போலீஸாக இருக்கிறவன் அந்த ஹெட்டாக இருக்கிறவன் இவன் மேலே யார் கேஸ் போட்டாங்க, அதாவது இந்த அரசியல்வாதி மேலே யார் கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்து ஆளுகன்னு சொல்லி அந்த கிராமத்தாள் பார்க்கும்போது அந்த கிராமத்தாளுக போய் ஆல்ரெடி போய் அந்த ஹீரோயினி அவங்க அப்பா தான் வக்கீலாக இருப்பாங்க. அந்த வக்கீல்கிட்ட முறையிட்டு இருப்பாங்க. அந்த வக்கீல் வந்து நான் வாதாடுறேன்னு சொல்லி அரசியல்வாதிக்கு எதிராக வாதாடி இருப்பா அப்படி. அதனால் வந்து அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவங்க அப்பாவை கொண்டிருப்பா அப்படி. அவங்க அப்பா கொண்ட வேதனையை வந்து இந்த புள்ள தாங்க முடியாது இருக்கிறதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்துருப்பா. அந்த சமயத்தில் வந்து பார்த்துருப்பா அப்படி. அதனால் வந்து இப்போ இந்த சமயத்தில் வந்து அவர் வந்து லவ் பண்ணுற மாதிரி கான்செப்டில் வந்து கொண்டு வைக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு கிராமத்துக்கு போகுது. அந்த கிராமத்தில் போகும்போது பாலமே இல்லாத அளவுக்கு இருக்குது. அந்த பாலத்துக்கோசரம் தான் இந்த பிரச்சனையும் இஷ்யூவாக இருக்குது. அந்த பாலமே நினைக்கிற அத்திப்பட்டி மேட்ரு வர மாதிரி வரும். இங்கே எழுதி கொடுத்தோம் இங்கே வேணா இங்கே பாலம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க அது ஒரு அத்திப்பட்டி கான்செப்டில் போகுது. ரெண்டாவது வந்து ஆல்ரெடி இந்த போலீஸ் விசாரிக்கும் போது எதுவுமே இல்லை, எந்த திங்ஸுமே இல்லை, எந்த தடையுமே இல்லை, எல்லாமே வந்து அவங்க இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆமாம் இது எங்கள் ஊர் பையன் தான், இங்கே ஒரு இது வந்து சலீமில் அந்த மூவி கான்செப்டில் வரும்ல, அவங்க வீட்டில் போய் விசாரிக்கும் போது ஆமாம் இது என் பையன் என்னோட இது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவே இல்லைனாலுமே ரியாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு போய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுலேயுமே வந்து சலீம்ங்கிற ஒரு மூவிலேருந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஜென்டில்மேன் திருடுறது அந்த கான்செப்டில். நாலாவது வந்து தெலுங்கு மூவியும் சரி, இப்போ விசால் நடிச்சுக்கிற மூவியும் சரி, பணத்தை திருவிட்டு வந்து ஊர் மக்களுக்கு இடையில வந்து வீடு கட்டித்தாரது, பாலம் கட்டித்தாரது, இந்த மாதிரி மூவியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த கான்செப்டையும் தூக்கி இதில் போட்டு கட்டி கொடுக்குற மாதிரி போலீஸ் வந்து எப்படி இருந்தாலும் நீ அரெஸ்ட் தானே ஆக போகிற, அப்படி உன்னால அரெஸ்ட் ஆக மாட்டேன், எப்படி சொல்கிறேன், பணம் பட்டுவாடா வந்து கள்ள நோட்டு கள்ள பணம், அதனால் வந்து நீ இதில் வந்து நான் என்ட்ரி ஆக மாட்டேன், மாற்றுறதெல்லாம் வந்து அந்த அரசியல்வாதி தான் அப்படின்னு அப்படி. நீ தான் வந்து கண் ஷூட் பண்ணிக்கிறீங்களா, 4-5 பேர்த்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற அப்படி போலீஸ். இல்லை நான் 4-5 பேர்த்து கொண்டுனாலுமே நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த வில்லன் கூட இருக்கிறவனை வந்து பிடிச்சிட்டீங்க இல்லை, அந்த கன்று நீங்கள் கைப்பற்றினீங்களே, நீங்கள் தான் உங்களை ஷூட் பண்ணதான் சொன்னீங்கல்ல, அந்த கன்று தான் வந்து நான் ஷூட் பண்ண கன்று, நான் தூக்கி அவன்கிட்ட போட்டுட்டு அவன் தான் வந்து ஷூட் பண்ணி உங்களை ஷூட் பண்ணால் நீங்கள் எதிர்கால அவனை ஷூட் பண்ணிவிட்டு அந்த கண் மூலம் தான் ஷூட் பண்ணான்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணி முடிச்சிட்டீங்க. அந்த கன்று தான் வந்து எல்லாத்தையும் வச்சு கொண்டது, நீங்கள் அப்படியே அது எல்லாமே வந்து அவன் மேலே போயிடுது. இதனால் வந்து எனக்கு எந்த ஒரு கேஸும் வராது அப்படின்னு சொல்லி அதுக்காக போலீஸ் வந்து போயிட்டு போகிற மாதிரி கதை. இதுதான் உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.